இந்த மாதிரி செய்யும்போது ப்ராஃபிட்டை இம்மீடியட்டாக பார்க்கணுன்றதை விட நான் முதல்ல என்னுடைய கடன் இல்லாமல் கடனை குறைச்சி ஒரு சர்வைவல் மோட நான் இருக்குனா இல்லையான்னு பார்க்கணும்ல. இது எப்படின்னா ஒரு பேஷண்ட் ஐசியூவில் போகிற மாதிரி. ஐசியூவில் பேஷண்ட் அட்மிட்டடு, டிஸ்சார்ஜ் வந்து 1 வாரம் ஆகும் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம். நார்மலாக எடுத்துக்கோங்களேன் 1 வீக்னு வச்சுக்கோங்களேன். ஐசியூலாம் 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் வெளில வருவாங்க. ரொம்ப சீரியஸ் க்ரானிக்கல்னா வேறு விஷயம். இப்போ இந்த 3 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் டிஸ்சார்ஜ் பற்றிலாம் யோசிக்க முடியாது. முதல்ல அவருக்கு வந்து சர்வைவல் ப்ரீத்திங் கொடுத்து அவர் உயிரை முதல்ல தக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் எல்லாம் குறைச்சி ஆக்சிஜன் கொஞ்சம் எடுத்து பார்ப்பார் டாக்டர். ஒரு 4 மணி நேரம் தாங்குதுப்பா, அப்புறம் 8 மணி நேரம் தாங்குதுப்பா, இப்போ லிக்விட் கொடுங்கப்பா, இப்போ சாலிட் கொடுங்கப்பா, இப்போ கொஞ்சம் நேரம் ஐசியூ தேவையில்லை, ஜென்ரல் வார்டு கொண்டு வரலாம்ப்பா. இப்படி தானே? ஆமாம். இந்த ஆங்கிள் கொஞ்சம் பிஸ்னஸ் யோசிங்க. ஸோ நான் கொடுக்குற இன்புட் என்னென்னா, எந்த ஐடியாவுமே மட்டமான ஐடியா கிடையாது. எல்லா ஐடியாவுமே எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறான். உங்கள் யூடியூப் சேனல்லே, அதே யூடியூப் சேனல்லே பெரிய லெவலில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? உண்மைதான். அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி யூனிக்காக பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ அது என்ன? ஸோ அந்த உழைப்பு, அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்துட்டு டைமும் கொடுத்து அதுக்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸும் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கை கூடும். அந்த ப்ராஃபிட்டு அவுட்புட்டுன்றது வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு குழந்தை டெலிவரி மாதிரி.